ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முடக்கத்தான் தோசை. முடக்கத்தான் கீரை நான் 2 கைப்பிடி எடுத்து வச்சுருக்கிறேன். இது மாதிரிங்க ஆஞ்சி வச்சுருக்கிறேன். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், தேங்காய் ஒரு சின்ன கப் அரை மூடி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம கீரை இந்த தேங்காய் எல்லாத்தையும் அரைச்சி நம்ம மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பெருஞ்சீரகத்தை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன். ஒரு 2-3 பேர் நல்லா சாப்பிடும். ஒரு 10 தோசை வர மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த 1 கப் முடக்கத்தான் கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். மாவில் ஏற்கனவே நான் உப்பு சேர்த்துட்டேன். நெக்ஸ்ட் இந்த பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இதுலேயே நம்ம அந்த சிறு கசப்பு இருக்கும் அந்த முடக்கத்தான் கீரையில். அந்த கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நான் தேங்காயும் பெருஞ்சீரகமும் அரைச்சி வச்சுருக்கிறேன். அடுத்தது வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும் தோசை. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவில் ஏற்கனவே நான் உப்பு போட்டனால இப்போ எதுவும் நான் உப்பு போடலை. வெங்காயம், தேங்காய், பெருஞ்சீரகம் அரைச்சி முடக்கத்தான் கீரையை அரைச்சி இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது முடக்கத்தான் கீரை மூட்டு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. அதை ஆனால் சூப்பு வச்சு குடிக்கலாம், நல்லாயிருக்கும். ரெண்டாவது அது குழம்பு மாதிரிலாம் வச்சா கொஞ்சம் சிறு கசப்பு தெரியும். அது அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. நம்ம இது மாதிரி மாவில் கலந்து சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கசப்பு தெரியாது, சத்துக்கு சத்தும் கூட. இதில் கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி தோசை ஊற்றி வைப்பேன் பாருங்கள். நான் தோசைக்கல் வச்சு சூடாகிடுச்சு. தோசைக்கல் இந்த நேரத்தில் நம்ம மாவை ஆட் பண்ணி இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை. உங்களுக்கு அப்படி ரொம்ப மொறு வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் கொஞ்சம் ரவை கூட ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாவில். நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா தோசை வெந்துடுச்சு. இந்த பாருங்கள், இப்படி எடுத்து இது போட்டுடலாம். பாருங்கள், இந்த பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பசங்க கசக்குதுன்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இது முடக்கத்தான் கீரைன்னே தெரியாது. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது, மூட்டு வலிக்கு. அதுக்கு இந்த தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் புது ரெசிபியை மீட் பண்ணுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.